திரிஷா செல்ஃபி எடுத்தார். திரிஷா கையை காட்டினார். திரிஷாவுக்கு வழி சலிட்டடி. நம்மளையே நம்ம மூஞ்ச நம்மளே துப்பிக்க வேண்டியதான். 5032 யாரு இவ்வளவு போராட்டம் பண்ற இல்ல? உங்க வனத்துறை அமைச்சர் யாரு? 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 சாட்டை ஒரு வீடியோ போட சொல்லு. சாட்டை ஒரு வீடியோ. இப்ப கொஞ்சம் இந்த வீரங்கீரை அடிச்சு கொஞ்சம் இந்த படத்தை கிடத்த பார்த்து இந்த சுவாவாரி பயில கூட சேர்ந்து எங்காவது கொஞ்சம் சுவாவாரியா போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு மரபணு, போதிதர்மன் மரபணு சூர்யாக்குள்ள ஒளிஞ்சிருந்த மாதிரி பூலித்தேவன் மரபணு, மருதுபாண்டியின் மரபணு, வேலு நாச்சியாரின் மரபணு, தீரன் சின்னமலையின் மரபணு, எங்களுடைய பாட்டன் அழகமுத்து கோனுடைய மரபணு, எங்கள் வெண்ணி காலாடியுடைய மரபணு, எங்கள் சுந்தர லிங்கத்தினுடைய மரபணு, எங்கள் தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய மரபணு, எங்கள் ரத்தத்தை தொலைச்சு விடுவோம். சீமானும் தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவரை நீ ஒரு விட்டு பண்ண எடுக்க முடியாது. சும்மா வாய் சவடலாம் சொல்ல, வாய் சவடலாம் சொல்ல. நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. ஆம், இன்னும் நாங்கள் நிற்போம். எங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலையா கவலையே இல்லை. ஜெயிச்சா சட்டமன்றத்தில் பேசுவோம், தோத்தா மக்கள் மன்றத்தில் பேசுவோம், அவ்வளவுதான். இப்ப சட்டமன்றத்தில் பேசுறவங்க எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு அனுப்பல ஆட்கள்லாம் சட்டமன்றத்தில் அப்படியே அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தமிழ் தாங்க மாடுது. எந்த தங்கச்சி இருக்கு பாருங்க, எங்க கப்பல்ல இந்த தங்கச்சியை கூப்பிட்டு, என் மகளை கூப்பிட்டு சொன்னா கூட 5432 சொல்லும். 5432 நம்மளையே நம்ம மூஞ்ச நம்மளே துப்பிக்க வேண்டியதான். 5032 யாரு? பகாமஸ். இன்னொரு அமைச்சர் இருக்காப்ல, அவரு பெரும் புலவர். அவரு வாய திறந்தா நம்ம இந்த இதை கட்டினாப்படல, பெண்ணிக்கு கைப்பிடிச்சு வளர்ந்தவர். பெண்ணை பிடிச்சு பெண்ணிக்கு திண்ணை பிடிக்கும் போது அவர் வேலை பிடிச்சு நடந்தவர். யாரு? மரிய வில்சன். ஏய், இங்க வந்த பெண்ணிக்கு கூட நல்ல தமிழ் பேசிருப்பாரா? பெண்ணிக்கு கூட நான் பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பிறமலை கல்லருக்கும், மரவருக்கும், கோணாருக்கும், நாடாருக்கும், செட்டிக்கும், முதலைக்கும், எங்கள் தேவேந்திர குல சொங்கத்துக்கும் சேர்த்து அணையை கட்டிட்டு போனாரு. பான் கிறிஸ்டியன் பெண்ணிக்கு. அந்த பெண்ணிக்கு கூட அவர் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன். ஐ கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். கூல், ரிலாக்ஸ். சட்டசபையில் பேசுறாங்க. இப்ப நாங்க போய் அந்த சட்டசபையில் நான்லாம் போயிருந்தேன். அவங்க எங்க அண்ணனே உள்ள பண்றாங்க. எங்க அண்ணன் உள்ள போறதுக்கே 1000 தடை. என்னையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு காலம் வரும், அப்படியே போயிட மாட்டோம்ல, ஒரு காலம் வரும். இப்ப என்னன்னா மக்களுக்கு என்னன்னா, ஓட்டு போடுறதுக்கு யாரோ, போராடுறதுக்கு சீமான் தம்பி. எங்களை ஆத்தாப்ப பெத்து விட்டு போராடத்தான். இப்போ சாட்டை ஒரு வீடியோ போட சொல்லு. சாட்டை ஒரு வீடியோ. கொலையா கொண்டு என்ன ஒரு வாரம் நான் கோச்சுக்கிட்டேன். இரியா பேசுறியா பங்காளி? சினிமாக்கார பயலுக்கு மட்டும் 4 வீடியோ போடுற, மேகமலை மக்களுக்கு போட மாட்டியா? குரல் பதிவு வாய்ஸ் திட்டி இரியா, நான் டேட்டா எடுத்து பேசணும்யா. என்ன டேட்டா எடுக்கிறோமா? மக்கள் நான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேகமலை வருஷ நாட்டு மக்கள் நீங்க பாட்டுல வந்து வீடியோ போடாம அவன் டெய்லி வந்து விஜய பத்தி பேசிக்கிட்டீங்க, எங்களை பத்தி பேசுங்க. பேசுறேன். தூத்துக்குடியில வந்து கப்பல் கட்டும் தொழிற்சாலை நடத்துறாங்க, அதுக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. அப்படி துணை ராணுவத்தை அனுப்பணும். கண்ணியமிகு, மதிப்பிற்குரிய, போட்டுதற்குரிய, வணக்கத்திற்குரிய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களை எப்பவுமே நான் போட்டதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அப்படின்னு நான் அழைப்பேன். எனக்கு வழக்கம் அது. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிட்டேன், ரொம்ப லைக் பண்றேன்னா நான் பேசுவேன், மரியாதையா பேசுவேன். போட்டதுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அவங்க ஏன் சொல்றாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மேகமலையும் தெரியாது, கடமலை குண்டும் தெரியாது, வருஷநாடும் தெரியாது, தேனியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. பெட்டிஷன்
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? வனத்துறை என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு, எந்த அரசு? நீங்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த மாற்றம் என்று தேர்ந்தெடுத்த இந்த அரசு, தாவேக அரசு, பக்காமாஸ் அரசு, பிளாஸ்ட் அரசு. இந்த அரசு போய் உச்சநீதிமன்றத்தில் அபிடேவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறது. என்ன பிரமாண பத்திரம்? இந்த மக்களை, ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற பார்த்தால் எங்கள் மீது பாலியல் வழக்கு போடுகிறார்கள், பாலியல் புகார் அளிக்கிறாங்க. மக்கள் எங்களை வீட்டுக்குள்ள போய் திருடிட்டான்னு சொல்லி திருட்டு வழக்கு கொடுக்கிறாங்க. அதனால ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதிலே எங்களுக்கு கால தாமதம் ஏற்படுகிறது. மேகமலை, வருசநாடு, கண்டமனூர் இந்த பகுதியிலே 4601 ஆக்கிரமிப்பாளர்களும் 5200 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் என்று சொல்றான். நான் கேட்கிறேன், 2006 வன உரிமை சட்டம் என்ன சொல்லுது? 2005 டிசம்பர் 13க்கு முன்னாடி அந்த நிலத்திலே அவன் இருந்தால் அது அந்த நிலம் அவனுக்கு சொந்தம் என்று வன உரிமை சட்டம் சொல்லுது. நான் சொல்லல, எங்க அண்ணன் ஹிமாயன் சொல்லல, எங்க அண்ணன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் சொல்லல, எங்க வினோத் சொல்லல, எங்களுடைய தேனி மாவட்ட பொறுப்பாளர் சொல்லல, மக்கள் சொல்லல. இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திலே வன உரிமை சட்டத்தை கொடுத்திருக்கிறது 2006. இந்த வன உரிமை சட்டம் பழங்குடின்றான். அப்ப நாங்க யாரு? உலகத்தினுடைய மூத்த பழங்குடியே தமிழ் பழங்குடி தான்டா. அது ஷெட்யூல் டைப்ஸ் தான் பொருந்தும். அப்ப நாங்க யாரு? முருகன் யாரு? முருகன் யாரு? துரைமுருகன்ல பழனி மண்ணில் இருக்கிற முருகன் யாரு? எது? பிள்ளையார் கோயிலா? முருகன் யாரு? குறிஞ்சி மலையிலே வாழ்ந்தவர் முருகன். குறிஞ்சி மலையில, மலையில குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், அதுல வாழ்ந்தவர் முருகன். மலையில யார் வாழ்வா? மலையில யாரு? கவுடா சார், மார்வாடி சார், சேட்டா. மலையிலே வாழக்கூடியவன் பழங்குடி மக்கள், குறவன் தான் வாழ்வான். இங்க இருக்கிற எல்லா குடிக்கும் ஆதி குடி அது குறக்குடிதான். குறவன் தான் ஆதிக்குடி. அதனாலதான் அவன் குறத்தினுடைய மணாளனாக, வள்ளியினுடைய மணாளனாக அவன் அறியப்பட்டான். காடுகளிலே மலையிலே வாழ்ந்த முருகனை பாட்டனாக கொண்டிருக்கிற, முருகனை தலைவனாக, முருகனை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், அது பழங்குடி கூட்டமா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மரியாதைக்குரிய ஜான் கென்னடி, பொதுநல ஆர்வலர், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையில எங்களுக்கு கோபம் கிடையாது. பாவம் அவங்களுக்கு என்ன, இந்த மேகமலையிலும் காவல்துறை இருக்காங்க, பாவம் அவங்களையும் சேர்த்து வெளியே சொல்றாங்க. காவல்துறை இருக்காங்க, ராணுவத்துல தாசில்தாரா, ஆசிரியரா, விஏஓவா, பிடிஓவா எல்லாத்துலயும் இருக்கான். அந்த 118 அதிகாரிகள் இருக்காங்களா? அந்த 118 அதிகாரிகளும் ஆக்கிரமிப்பு செய்ததால் அவர்களை அபராதம் விதித்து தண்டித்து நீதிமன்றம் வந்து அவங்களை கண்டிக்குதான். ஓஹோ, இந்த 118 பேர் தான் ஆக்கிரமிப்பு. சென்னையில வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? அது ஒரு ஏரி. ஏரி ஆக்கிரமிச்சு வள்ளுவர் கோட்டம் கட்டுறான். 36க்கு மேற்பட்ட சென்னையில ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி மொத்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அகற்றுவதற்கோ, அதையெல்லாம் காலி செய்ய வைப்பதற்கோ, அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கோ ஒரு பொதுநல ஆர்வலர்களும் இல்ல. இதே வனத்துக்குள்ள ஹிமாயின் குறிப்பிட்டது போல நீங்க அப்படியே மூணாறு போனோம் அப்படின்னா கேரளாவுடைய எல்லை தொடங்கும். கேரள எல்லை தொடங்குற பொழுது பென்சிங் வச்சு அடைச்சிருப்பான். அந்த எல்லையை பென்சிங் வச்சு அடைச்சு, அந்த பென்சிங் பக்கத்துல, இரும்பு வேலி பக்கத்திலேயே மரங்கள், அடர்ந்த மரங்கள் இருக்கும். அப்படியே நம்ம ஊரு தொடங்குது. 1/2 கிலோமீட்டருக்கு தரிசு தான். எது? மலை காட்டுல 1/2 கிலோமீட்டருக்கு தரிசு. என்ன? எதுவுமே இல்ல, வைக்கல, டைம் இல்லை எங்களுக்கு. இந்த நாய்க்கு வேலையும் இல்லை, நிக்க நேரமும் இல்லைங்கிற மாதிரி நேரம் இல்லை. ஃபாரஸ்ட் எதுக்கு இருக்கு? ஃபார் ரெஸ்ட். அது ஃபாரஸ்ட். யார் ஃபார் ரெஸ்ட்? மினிஸ்டர் ஃபார் ரெஸ்ட், எம்எல்ஏ ஃபார் ரெஸ்ட்,
மினிஸ்டர் பொண்டாட்டி ஃபார் ரெஸ்ட். இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவருக்கு தெரியுமா? சரி, இவ்வளவு போராட்டம் பண்ற இல்ல, உங்க வனத்துறை அமைச்சர் யாரு? 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 வனத்துறை அமைச்சர் யாரு? எப்ப சீரியஸா பேசுறேன். தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சர் 2000 ரூபாய். யாருன்னு சொல்ல உடனே ஸ்மார்ட் பேமெண்ட் ஜிபே. தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சர் யாரு? 3000 ரூபாய் ஒரு தரம், 3000 ரூபாய் 2 தரம், 3000 ரூபாய். பங்காளி லெப்ட் பாண்டி நீ சொல்லு. தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சர் யாரு? மேகமலை வருஷ நாடு கண்ணமனூர் பகுதி மக்கள் 20 நாட்களாக போராடுகிறார்கள். வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சர் ஹலோ ஹலோ வனத்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ லெப்ட் பாண்டி பங்காளி. வனத்துறை அமைச்சர் யாரு? 10,000 ரூபாய் பிக்ஸ்டு. சத்தியமா தானம் 10,000 ரூபாய். சரி செல்போன் தர்றியா? உண்மையில எனக்கே தெரியலப்பா. கண்டுபிடிச்சிட்டேன், ஜாட் ஜிபிடி போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்வி ரஞ்சித் குமார், சினிமா நடிகர் ரஞ்சித் குமார் தான் எனக்கு தெரியும். சினிமாவில் நம்ம சகோதரர் ரஞ்சித் ஒருத்தர் டைரக்டரா இருக்காப்ப அவர் தெரியும். ஆர்வி ரஞ்சித் குமார் ஒருத்தர் வனத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காத எவனும் எங்கள் மயிருக்கு சமம் என்பதை உறக்க சொல்லும். காவல்துறைக்கு டென்ஷன் கூடும். சாட்டையை கூட்டு வந்து ஐயோ அமைச்சரை திட்டுறான், எம்எல்ஏ திட்டுறான், முதலமைச்சரை திட்டுறான். இப்ப என்ன அமைச்சரை திட்டிக்க, முதலமைச்சரை திட்டிக்க, எம்எல்ஏ திட்டிக்க, ஆனா அந்த பக்கம் போயிடாத. இப்படி யார வேணாலும் திட்டலாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அமித்ஷா பேசலாம், ஆனா நோ நோ you can speak about Amit Shah, but you cannot speak about no. எனக்கு நிறைய வேலை இருக்கியா, சினிமால வர நடிக்கிறேன். கோர்த்து விட்டு ப்ரொடியூசரை தெருவில் விட்டுறாதியா. எப்படிப்பட்ட நாடு பாருங்க, எப்படிப்பட்ட நாடு பாருங்க. நேற்று சுதந்திர தினம் 13 முறை வெள்ளக்கார இந்த நிலத்துக்கு வந்த பொழுதும் 13 முறையும் திருப்பி அடிச்சு அவங்கிட்ட துப்பாக்கி, அவங்கிட்ட பீரங்கி, அவங்கிட்ட குண்டு, ஆனா வெறும் வெறும் உண்டி வில்லு, வெறும் உண்டி வில்லு, வெறும் வாளு, வெறும் வேலு, வெறும் ஈட்டி, அதை வச்சு வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடிச்ச எங்கள் பாட்டன் பூலித்தேவன். அவனை பத்தி பேச ஒரு ஊடகம் இல்ல. எங்க அண்ணன் குறிப்பிட்டது போல அழகமுத்து கோன், அவரை பற்றி பேச ஒரு ஊடகம் இல்ல. இந்திய நிலத்திலேயே வெள்ளக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்டெடுத்த எங்கள் அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியார், அவரை பற்றி பேச ஒரு ஊடகம் இல்ல. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று சொல் என்று வெள்ளைக்காரன் ஏத்து போராடி, வெள்ளைக்காரன் நீ தூக்கை கயிற்றை கூட எனக்கு தரக்கூடாது என்று தூக்கு கயிற்றை தானாக மாட்டிக்கொண்டு செத்து போன எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையை பற்றி பேச ஒரு ஊடகம் இல்ல. பூலித்தேவனுடைய தளபதி எங்கள் பாட்டன் வெண்ணி காலாடியை பற்றி பேசுவதற்கோ, வெள்ளைய தேவனை பற்றி, சுந்தர லிங்கனாரை பற்றி, வடிவை பற்றி பேசுவதற்கோ, மானமிகு எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்களை பற்றி பேசுவதற்கோ, மயிலப்பன் சேர்வையை பற்றி பேசுவதற்கோ, எங்கள் பாட்டன் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதியை பற்றி பேசுவதற்கோ, எங்கள் பாட்டன் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரை பற்றி பேசுவதற்கோ, எங்களுடைய பாட்டன் தேவர் மகன் படத்தை ஒரு வசனம் பண்ணல. அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ சண்டைக்கு ஆளு கேட்ட போது போனதுல பாதி பையன் நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசியே
சுபாஷின் படைக்கு இதே தேனி, இதே கண்டமனூர், இதே வருசநாடு பகுதியில் ஆட்களை அனுப்பி வைத்த எங்கள் தாத்தன் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுவதற்கும், கர்ம வீரர் பெரும் தலைவர் எங்கள் தாத்தன் விடுதலைக்காக 7 ஆண்டுகள் சிறையிலே வாடிய கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசுவதற்கோ ஒருத்த இல்லைங்க. எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் ஆகஸ்ட் 15 இவர்கள் இல்லாமல் ஆகஸ்ட் 15 பூலித்தேவனும் மருதுபாண்டி முத்துராமலிங்கரும் காமராஜரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் இல்லாம, இவ பாவுசி இல்லாம, மயிலப்பன் சேர்வை இல்லாம, குறையில இல்லாம ஆகஸ்ட் 15 வந்து விட்டதா? இவர்கள் சிந்திய ரத்தம், இவர்கள் சிந்திய குருதி, அதிலே விளைந்தது விடுதலை. எல்லாத்துக்கும் மேல ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய பாரதி இல்லாமல் சுதந்திரம் வந்து விட்டதா? ஆனால் சுதந்திர தினம் நாட்டின் முதலமைச்சர் கொடியேற்றுகிறார் கோட்டையிலே. எங்க அண்ணன் ஸ்ரீதர் என்கிட்ட கேட்கிறாரு, கொடியை காட்டவே இல்லைன்னாரு. நீங்க பார்க்கலையா அண்ணன்னு கேட்டேன். ஏன்? நான் மேல பார்த்துக்கிட்டு மேல தெரியாது கொடி, கீழே இருக்கு கொடி. என்ன கொடி? கொடி படத்துல நடிச்ச கொடி. உண்மையிலே சொல்றேன், மனசு வெந்து போச்சு, மனசு வெந்து போச்சு. ஒரு ஊடகம், ஒரு மீடியா, சுதந்திர போராட்ட வீரர்களை பேசாத ஊடகம். திரிசா செல்ஃபி எடுத்தார், திரிசா கையை காட்டினார். திரிசாவுக்கு வழி சல்யூட் அடித்த விஜய், விஜய்க்கு சல்யூட் அடித்த திரிசா. சிகப்பு சிலையில வந்த, ஆரஞ்சு கலர் சிலையில வந்த திரிசா, வெள்ளை செல்ல வந்த சோபா, வெள்ளை செல்ல வந்த பச்சை செல்ல வந்த சோபா சந்திரசேகர், வெள்ளையில வந்த சந்திரசேகர். அது ஒரு கொடியா. எப்படி? பச்சை கலர் பட்டு புடவை அம்மாவா, வெள்ளை கலர் உடை வந்து அப்பாவா, இந்த பக்கம் ஆரஞ்சா. இதுதான் இந்திய தேசிய கொடியா? ஏதாவது விஷம் வச்சு கொண்டுங்களே, யாராவது எனக்கு விஷம் வாங்கி கொடுங்களே. இதையெல்லாம் பார்க்கத்தான் எங்க பாட்டு போட்டு செத்து போயிட்டான். எப்பேற்பட்ட நாட்டை நீங்க வாழ்றீங்க பாருங்க. இதுல ஆக்கிரமிப்பு நாங்க ஆக்கிரமிச்சோமா? டேய், நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டீங்களா? டேய் அயோக்கிய பசங்களா, நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டீங்களா? நாடே ஆக்கிரமிப்பு இருக்கு. தேனி, மேகமலை, கண்டமலூர் மட்டுமல்ல, தமிழ்நாடே ஆக்கிரமிப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது இந்த கடமலை குன்றிலிருந்து தொடங்க வேண்டும். நாங்கள் வந்திருப்பது, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் சொல்லத்தான். நீ என் மக்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற நினைத்தால் எங்கள் அண்ணன் சீமான் தலைமையிலே எல்லை முற்றுகை. ஒரு வண்டி போவாது, ஒரு வண்டி அங்கேயும் போவாது இங்கேயும் போவாது, ஒரு வண்டி போவாது. மொத்த தேனையும் முடக்கி போட்டுருவோம், மொத்த தமிழ்நாடையும் கொண்டு குமிச்சிருவாங்க. 12,000 பேர் வாழ்றான். எப்பத்திலிருந்து? காலமா வாழ்றான். இவனால் இந்த காட்டுக்கு பாதிப்பா? அவன் இருக்க போய் அந்த காட்டுக்கு பாதுகாப்பு, அவன் காட்டுக்கு பாதுகாப்பு. அவன் பொறுக்கிற குச்சியில, அவன் பறிக்கிற ஏலக்காயில, அவன் வெற்ற வாழையில எந்த புலியா செத்து போச்சு, என்ன யானை செத்து போச்சு, எத்தனை புலிய இவன் கொண்ட? யாரு புலிய? புலியே ஒரு புலிய எப்படா கொல்லும்? புலி ஒரு புலிய கொல்லுமா? நாங்களே புலி. என்ன புலி? உலகத்தின் விடுதலைக்கும் போராடுகிற விடுதலை புலி நாங்கள். பூச்சாண்டி காட்டுறது, வழக்கு போட்டுருவான். வழக்கு எங்க கெண்டக்கால் மயிருக்கு தோமடா வழக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டேயனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு. அடுத்து நீங்க தான் தம்பி. படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான், வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம். அது இல்லாம பல சப்ஜெக்ட்ல என் சப்ஜெக்ட் தான் பாடமாக சிப்ஸ் கண்ணை நோடி தின்னு விடுவேன். பேசுறியா? விஜய் பேசுறியா? ஜோசப் விஜய் கேட்கறது கேள்வி. நாங்கள் அவதூறு பரப்பல, கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு கரூர்ல இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போறாங்க. இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போனதற்கு அரசு வேலை கொடுக்கிறாங்க. அந்த அரசு வேலை என்பது லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவை பறிக்கிறது.
போன ஆண்டு குரூப் 4 தேர்வு, குரூப் 4 அரசு, தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் 18 லட்சம் பேர் பதிஞ்சிருக்கிறான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான் இந்த விஏஓ போன்ற பணிகளுக்கு. அதுல 5000 பேர் தான் தேர்ச்சி பெறுறான். 13 லட்சம் பேர் எழுதி வெறும் 5000 பேர் தான் தேர்ச்சி அடைகிறான். தமிழ்நாட்டில் மட்டும் 53 லட்சம் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தெருவில் திர்றான். எப்படி சொமோட்டோ ஓட்டிக்கிட்டு, சுகி ஓட்டிக்கிட்டு, ரேபிட்டோ ஓட்டிக்கிட்டு, பிளிங்கிட் வித்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துக்கிட்டு, கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு, சித்தார் வேலை பார்த்துக்கிட்டு, பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு, தச்சர் வேலை பார்த்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துறான் படிச்ச பட்டதாரி. அந்த பட்டதாரிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை உங்களை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அவர்களுக்கு கருணை இருந்தால் உங்கள் பணத்துல கொடுங்க, உங்க நிறுவனத்தை வேலை போட்டு கொடுங்க. ஏன் நீங்க தான் கேரியரோட உச்சம், கேரியரோட உச்சம். அந்த கேரியோட உச்சத்திலிருந்து 250 கோடி ரூபாய் ஜனநாயக சம்பளம் வாங்கினீங்கல்ல, அது ஆளுக்கு 10 கோடி கொடுங்க, எசமா போட்டுறோம் வணங்குறோம் என்று மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டு அந்த வழக்கில் தடை வாங்கிட்டோம். உடனடியாக தமிழக அரசு, தாவேக அரசு, மரியாதைக்குரிய சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி மதுரையிலே நாங்கள் வாங்கிய தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடையை வாங்கிட்டு வருது. வாழ்த்துறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இப்படி 31 பேருக்கு வேலை கொடுத்தே தீரணும்னு நிக்கிற உங்களுடைய பிடிவாதத்தை பாராட்டுகிறோம். 31 பேர் வாழ்க்கைக்கு மறு ஆய்வு செய்த தமிழக முதலமைச்சரே, தேனி மாவட்ட 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு கடமலை கொண்டு வருஷநாடு மேகமலை கண்டமனூரில் வாழக்கூடிய இந்த 96 கிராமத்திலே வாழக்கூடிய இந்த 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சீராய்வு மனுவை போவதற்கு எது உங்களை தடுக்கிறது? எது உங்களை தடுக்குது? இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 16 தான். இன்னும் ஒரு 12 நாட்கள் இருக்கிறது. இந்த 12 நாட்களிலே உச்ச நீதிமன்றத்திலே உடனடியாக ஒரு மனுவை போட்டு உங்களால் மீட்க முடியும். கெடு வச்சுக்கிறான் ஆகஸ்ட் 28 கெடு, அவ்வளவுதான். இது என்ன கபே என்ன நம்ம நாங்க எங்க போறது? 12,000 பேரும் பட்டினப்பாக்கத்திலையும் பனையூர்லயும் வந்து குடியேறதா? நாங்க ஆகஸ்ட் 28 எங்களை அப்புறப்படுத்தினாலு எத்தனை ட்ரெயின் போகுது? 500 லாரி எடுத்துக்கிட்டாது பனையூருக்கு வந்துரும். நீங்க தான் எங்களை வாழ்நாள் முழுக்க வச்சு வாழணும். வேற வழியே இல்லை எங்களுக்கு. ஒரு மாசம் சோறு கீரை அரிசி பருப்பு காய்கறி தூக்கிக்கிட்டு வந்து மெரினா கீழ்ச்சில உட்காந்துட வேண்டியதான். மொத்தமா வச்சு வாழுங்க எங்களை. நீங்க தானே காலி பண்ண சொல்றீங்க. ஆடு மாடு, ஆமா ஆடு மாடுலாம் ஏத்திட வேண்டியதா லாரியில. ஆடு மாடுக்கு எல்லாத்தையும் ஏத்திட்டு சென்னையில போல இறக்கிற வேண்டியதானே, வேற என்ன பண்றது? வச்சு வாழுங்க எங்களை. பாருங்களேன், மக்கள் மலையில வாழக்கூடாது, மாடும் மலையில மேயக்கூடாது. அது என்ன மாடு? மலமாடு. மலமாடு மலையில மேயாம உங்க மண்ட மேலைய மேயும். ஏப்பா ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, பேரே மலமாடு. அட மலமாடு, மலமாடு மலமாடுல மேயாம வேற எதுல மேயும் மலமாடு? நான் சொல்றது மலமாட பத்தி. மலைக்கு மாடு மேயக்கூடாது, மலையில மக்கள் வாழக்கூடாது. ஏன்? நாங்க ஃபாரஸ்ட பாதுகாக்க போறோம். நீங்க பாதுகாத்த அறுத்த லட்சணத்தை நாங்க பார்த்திருக்கோம். பூரா யூக்கலிப்டஸ், நீலகிரி தைல மரம், முழுக்க முழுக்க வேட்டில்ஸ். எது? ஈரப்பதத்தை காற்றிலிருந்து வரக்கூடிய ஈரப்பத்தை உறிஞ்சி, கீழே இருக்கிற ஈரப்பத்தையும் உறிஞ்சி மழையே பெய்ய விடாத, பூக்காது, காய்க்காது, பழம் பழுக்காது, ஒரு குருவி, ஒரு சிட்டு, ஒரு மைனா கூட உட்காராத ஒரு மரம். அந்த மரம் மயிர புடுங்க வாடா காட்டுக்குள்ள இருக்கு. அந்த மரத்தை அப்புறப்படுத்த வக்கில டேய், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய, மேகமலைய, அகஸ்திய மலையை ஆக்கிரமிச்சது நாங்கல்ல, கருவேல மரமும் இந்த நீலகிரி மரம். அதுதாண்ட ஆக்கிரமிப்பு. அது அகற்று முதல்ல. இதுக்கு ஒரு பொதுநல வழக்க போடுங்க. ஹலோ புடுங்கி, எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. ஆக்கிரமிப்பு என்ற சொல் எங்களை அவமானப்படுத்துகிறது. நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்கள். காலம் காலமாக எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேலோடும் முன்தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்பதை இந்த உலகிற்கு காட்டுவோம். இது 12,000 மக்களுடைய பிரச்சனை இல்ல, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரச்சனை. நீங்க இது இன்னும் நேத்து வரைக்கும் இது உங்க பிரச்சனை, இனி இது உலக தமிழர்களின் பிரச்சனை. ஒருவேளை
உங்க வீட்டுல ஒரு செங்கலை எடுத்தாலும் அமெரிக்காவில, ஐரோப்பாவில, பிரிட்டன்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல தமிழர்கள் இறங்கி போராடுவான். அன்பிற்குரிய கடமலை குண்டிலே, மேகமலையிலே வருஷ நாட்டில் வாழக்கூடிய மக்களே, தைரியமா இருங்க. உங்களோடு உங்கள் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறோம்.